I am Dr. Elarasi, gynecologist and obstetrician, ART specialist and laparoscopic surgeon, Mahalakshmi Multispeciality Hospital, Ulundupet. Postpartum psychosis, postpartum blue அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நிறைய பேர் எதிர்பார்க்காத விஷயமும் கூட. அதாவது டெலிவரிக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு பித்து பிடிச்ச மாதிரி பேசுவாங்க, இல்ல ரொம்ப லோவா டிப்ரெஸ்டா இருப்பாங்க. எனக்கு பேபியே வேண்டாம், எனக்கு ஹஸ்பண்டே வேண்டாம், எனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எதையாவது பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பயந்துருவாங்க, இவங்களுக்கு என்னவோ ஆச்சு அப்படின்னு சொல்லி. நிறைய டைம் டாக்டர்ஸே வேற சில பேர் கர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏன் ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஜெனட்டிக்காவே வந்து சில பேருக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஆன்டினேட்டல் செக்கப்லேயே வந்து ஒரு கொஷினரிஸ் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏற்கனவே வந்திருக்கா, இல்லை ஃபேமிலியில் வந்திருக்கா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் ஏதாவது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி மெடிசன் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சில கொஷினரிஸ் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த மாதிரி கொஷினரிஸ் கேட்பாங்க. நம்ம கேட்டோம்னா இங்கெல்லாம் நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த டைமில் ரொம்ப பயந்துக்காமல் இருந்துக்கலாம். ஸோ டெலிவரிக்கு அப்புறமா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெளியில் வர்றதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய மென்டலி அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாவோ இல்லை ஏதாவது புரியாத மாதிரியோ வந்து இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் தான், இதுக்கு ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை. அப்போ நம்ம வந்து பேபிக்கு நம்ம ஃபீடிங்கை வந்து நம்ம ஃபார்முலா ஃபீட் அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத, இது இப்படி தான் இருக்கும், நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படி இப்படின்னு அவங்களை அதட்டாமல் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிகேஷன்ஸை டாக்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குங்க. ஏன்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்போ சில நேரம் அவங்க மெடிசின்ஸ் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் ரிலேட்டிவ் சொல்லிடுறாங்க. அப்படி இல்லாமல் அவங்க கொடுக்குற மெடிகேஷனை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு அவங்கள கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அவங்க இதுலேருந்து கொஞ்ச நாளில் வெளியில் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு வர விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாததுனால அந்த டைமில் பயந்துக்கிறாங்க. இது இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளும் பயப்படாமல் இருக்கலாம். அதுக்கான மெடிசனை கரெக்டாக கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.